கீழடி விவகாரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குறித்து அவதூறு கார்ட்டூன் வெளியிட்டதாக திமுக ஐடி விங் மீது சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் அதிமுக புகார் அளித்துள்ளது. கீழடி அகழ்வாய்வு விவகாரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குறித்து அவதூறு பரப்பக்கூடிய வகையில் திமுக தொடர்புடைய சமூக வலைதள பக்கங்களில் கார்ட்டூன் வெளியானதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதை கண்டித்து பல்வேறு இடங்களில் அதிமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நெல்லை, ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள காவல் நிலையங்களிலும் அதிமுகவினர் புகார் அளித்து வருகின்றனர். நிலையில் திமுக ஐடி விங் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிமுக தொழில்நுட்ப பிரிவு மாநில தலைவர் கோவை சத்தியன் சார்பில் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்கள் சந்தித்த கோவை சத்தியன், கள்ளக்குறிச்சி விவகாரத்தை மூடி மறைக்கக்கூடிய முயற்சியாக எடப்பாடி பழனிசாமி மீது வீண் குற்றச்சாட்டு சுமத்தப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். எதிர்க்கட்சி தலைவர் கேட்கும் கேள்விகளுக்கு முதல்வரிடமோ யாரிடமோ பதில் கிடையாது என்பதை மடைமாற்றும் விஷயமாக வேண்டுமென்றே திட்டமிட்டு செய்த செயல் இது. திமுக ஐடி விங் இதைத்தான் பண்ணாங்க திட்டமிட்டு. இதற்கு எதிர்வினை ஆற்றிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவின் சார்பாக எதிர்வினை ஆற்றியவர்களை வேண்டுமென்றே காவல்துறை ஏவல் துறையாக வைத்து அவர்களை மிரட்டுவதும், அவர்கள் காவல் நிலையத்துக்கு அழைத்து அவர்கள் மீது வழக்கு பதிய முயற்சிப்பதும் 2 நாட்களாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்காகத்தான் இதை பதியவிட்ட திமுக ஐடி விங் அதன் தலைவர் மற்றும் நிர்வாகிகள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், இந்த பதிவினை நீக்குமாறு அந்த சம்பந்தப்பட்ட சமூக வலைதள நிறுவனங்களுக்கு தலையிட்டு காவல்துறை ஆணையரும் கமிஷனரும் தலையிட்டு அதை நீக்க செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோளாக இருந்தது. மதுரையில் நடைபெறக்கூடிய முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு விதிக்கப்பட்ட பாஸ் நடைமுறை ரத்து செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மதுரை பாண்டிக்கோவில் அம்மா திடலில் ஞாயிற்றுக்கிழமை முருக பக்தர்கள் மாநாடு நடைபெறுகிறது. இதற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. மாநாட்டுக்காக அறுபடை வீடுகளில் மாதிரி அரங்குகள் திடலில் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த மாநாடு நடத்துவதற்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளை விதித்து உத்தரவிட்டுள்ளது. அதன்படி முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு வரக்கூடிய வாகனங்கள் பாஸ் பெற்றிருக்க வேண்டும் என்றும், ஆன்மீக மாநாட்டில் அரசியல் கலக்கக்கூடிய நோக்கத்தில் செயல்படுத்தக்கூடாது என்றும் நிபந்தனைகள் விதிக்கப்பட்டன. இதனை எதிர்த்து இந்து முன்னணியை சேர்ந்த ஒருவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு வரக்கூடிய வாகனங்கள் பாஸ் பெற்றிருக்க வேண்டும் என்ற நிபந்தனையை ரத்து செய்து உத்தரவிட்டனர். அதே சமயம் மாநாட்டுக்கு வரக்கூடிய வாகனங்கள் காப்பீடு, ஓட்டுநர் உரிமம், பதிவுச் சான்று ஆகியவற்றை காவல்துறையிடம் காண்பித்து பதிவு செய்த பிறகே அனுமதிக்கப்பட வேண்டும் என்றும் உத்தரவிட்டது. மேலும் வாகனங்கள் நிறுத்தக்கூடிய இடத்தில் காவல்துறை ஆவணங்களை பரிசோதித்துக் கொள்ளலாம் என்றும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. கலாநிதி மாறனுக்கு தயாநிதி மாறன் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியதாக வெளியான செய்தியில் உண்மை இல்லை என்று சன் தொலைக்காட்சி குழுமம் விளக்கம் அளித்துள்ளது. சன் குழும சொத்துக்களை பெருமளவில் கைப்பற்றிவிட்டதாக தொழிலதிபர் கலாநிதி மாறன் உள்ளிட்டோருக்கு அவருடைய சகோதரரும் எம்பியுமான தயாநிதி மாறன் நோட்டீஸ் அனுப்பி இருப்பதாக செய்தி வெளியானது. குறிப்பாக சுமார் 2500 முதல் 3000 ரூபாய் மதிப்புள்ள பங்குகளை குறைந்த விலைக்கு IPO வெளியிட்டு 10 ரூபாய் முக மதிப்பு என்ற அடிப்படையில் 12 லட்சம் பங்குகளை கலாநிதி மாறன் தனக்கு ஒதுக்கிக் கொண்டதாகவும் தயாநிதி மாறன் குற்றம் சாட்டியதாக கூறப்பட்டது. சன் குழுமத்தின் பங்குகள் ஒதுக்கீட்டை கடந்த 2003ஆம் ஆண்டில் இருந்த நிலைக்கு மாற்ற வேண்டும் என்று தயாநிதி மாறன் கோரிக்கை விடுத்திருந்ததாகவும் தகவல் வெளியானது. இந்நிலையில் மும்பை பங்குச்சந்தை மற்றும் தேசிய பங்குச்சந்தைக்கு சன் குழுமம் சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. அதில் குற்றம் நடைபெற்றதாக கூறப்படக்கூடிய 2 ஆண்டுகளுக்கு முன்பு தங்கள் நிறுவனம் வரையறுக்கப்பட்ட தனியார் நிறுவனம் என்ற நிலையில் இருந்ததாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் குற்றச்சாட்டு தொடர்பான செய்தியில் எந்தவிதமான உண்மையும் இல்லை என்றும், யூகத்தின் அடிப்படையில் வெளியானது என்றும் குறிப்பிட்டுள்ளது. அந்த குற்றச்சாட்டின் மூலமாக சன் குழுமத்தின் அன்றாட நிகழ்வுகளில் எந்தவிதமான தாக்கமும் ஏற்படவில்லை என்றும் விளக்கம் அளித்துள்ளது. அதே சமயம் தங்கள் குடும்ப பிரச்சினை குறித்தான குற்றச்சாட்டு முற்றிலும் தனிப்பட்டது என்றும் சன் குழுமம் குறிப்பிட்டுள்ளது. கேரள மாநிலத்தில் ஹோட்டலுக்கு திருடச் சென்ற திருடன் சுட சுட ஆம்லேட் பீஃப் கறி சாப்பிட்டு விட்டு சொகுசாக பணத்தை திருடிச் சென்ற சம்பவம் அரங்கேறியுள்ளது. தலைக்கு மேல் இருந்த CCTVயை கவனிக்காத திருடன் போலீசாரிடம் தொக்காக சிக்கியது எப்படி? ஏதோ சித்தப்பா வீட்டிற்கு விருந்துக்கு சென்று சிறப்பித்து விட்டு வருவது போல ஹோட்டல் ஒன்றுக்கு திருடச் சென்ற திருடர் நிதானமாக ஆம்லேட், பீஃப் கறி என ஒரு வெட்டி விட்டு பணத்தை திருடிச் செல்லும் காட்சிகள் தான் இவை. CCTVயில் சிக்கிய உல்லாச திருடன் போலீசாரிடம் சிக்கியது எப்படி? யார் சாமி எங்க வந்திருக்கா? கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டத்தில் சந்திரநகர் பகுதியில் அந்த ஹோட்டல் அமைந்துள்ளது. அந்த ஹோட்டலை வெகு நாட்களாக நோட்டம் விட்டு வந்த திருடர் சம்பவத்தன்று இரவு களத்தில் இறங்கியிருக்கிறார்.
திருடத்தான் வந்திருக்கிறோம் என்ற அச்சமோ பதற்றமோ சிறிதும் இல்லாமல் ஹோட்டலுக்கு சென்ற திருடர் முதலில் சாப்பிட்டுவிட்டு திருடலாம் என்ற முடிவுக்கு வந்திருக்கிறார். அங்கிருந்த முட்டைகளை எடுத்து ஆம்லேட் போட்டு சாப்பிட்டு விட்டு குளிர்சாதன பெட்டியை திறந்து பார்த்திருக்கிறார். அதில் பீஃப் கறி இருப்பதை பார்த்து மனமகிழ்ச்சி அடைந்த திருடர் அதை வேக வைத்து ஒரு வெட்டு வெட்டி இருக்கிறார். அதன் பின்னர் நிதானமாக ஹோட்டலை அலசி ஆராய்ந்து ஆய்வு செய்து அங்கிருந்த 25,000 ரூபாய் பணத்தை எடுத்துக்கொண்டு சென்றிருக்கிறார். மறுநாள் ஹோட்டலுக்கு வந்த ஊழியர்கள் பணம் திருடு போயிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது குற்றவாளி யார் என்கின்ற அடையாளம் தெரிய வந்தது. முதற்கட்ட விசாரணையில் ஊராக சென்று கைவரிசை காட்டி வரும் மார்த்தாண்டத்தைச் சேர்ந்த ரப்பாயி அனீஷ் என்கின்ற சிவக்குமார் தான் அவர் என்பதை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். போலீசார் நடத்திய தேடுதல் வேட்டையில் அனீஷ் கைது செய்யப்பட்டுள்ளார். திருடி பயத்தை துரைத்த அனீஷ் வேறு எங்கெல்லாம் கைவரிசை காட்டியுள்ளார், ஆம்லேட் போட்டுள்ளார், பீஃப் கறி சாப்பிட்டுள்ளார் என்பது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர்.